ஜெயிலர் படத்துடைய இமாலய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தா நடிச்சிருக்க படம் தான் லால் சலாம். இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு. மேலும் இந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் 40 நிமிஷம் வரை இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படமாகவே ப்ரொமோஷன் பண்ணிட்டு வராங்க. மேலும் சமீபத்தில் நடந்த ஆடியோ லான்ச் விழாவில் சங்கி யாரு அப்படின்ற கேள்வி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிச்சது. அவருடைய பொண்ணும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சங்கி இல்லை அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லால் சலாம் படத்துடைய ஆடியோவை வெளியிட்டாங்க. அதில் ஏஆர் ரகுமான் ஒரு பாட்டுக்கு மறைந்த பின்னணி பாடகர்களை பாட வச்சது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா February 9 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. மேலும் வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ விறுவிறுப்பாக நடிச்சிட்டு வராரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்திராவில் கடைசி கட்ட ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்டே ரஜினியோடு சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. டிஜே ஞானவேல் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் 171 படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிறாரு. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போகிறாரு. விக்ரம் படத்துக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த படம் களமிறங்கும்னு சொல்லிட்டு எல்லாராலும் நம்பப்படுது. அந்தளவுக்கு பக்காவாக சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் பண்ண லோகேஷ் பிளான் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அடுத்து யாரோட பண்ணுவார்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் நெல்சன் ஜெயிலர் 2 எடுப்பார்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் மாரி செல்வராஜ் கூட கூட்டணி போடுவார்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து ஷங்கரோட தான் அடுத்த கூட்டணி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது ஷங்கர் ஏற்கனவே எந்திரன் 2ன்னு சொல்லிட்டு 2 பாகங்களை எடுத்திருந்தாரு. இப்போ அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எந்திரன் 3.0 த மினி ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு படத்தை எடுக்க போகிறாராம். இந்த படம் பார்த்தீங்கன்னா மிக பெரும் பொருட்செலவில் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்க போகிறாங்க. ஏற்கனவே எந்திரன் 1 சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருந்தாங்க. எந்திரன் 2 லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எந்திரன் 3ஆம் பாகம் அதிரடியாக உருவாக போது இது சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்க. மேலும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 ரஜினிகாந்த் நடிக்க போகிறாரு. ஒரு ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா சிட்டி ரோபோ, இன்னொரு ரஜினிகாந்த் மினி ரோபோ. இப்படி 2 ரஜினிகாந்தை வச்சு பண்ண போகிறாரு. மேலும் டாக்டர் வசீகரன் இந்த படத்தில் இருப்பாரா இல்லையா அது கேள்விக்குறி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த படம் முழுக்க முழுக்க சயின்ஸ் ஃபிக்ஷனல்ஸ் படமாக எடுக்க போகிறாங்க. அதனால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ டெக்னாலஜியில் தான் இந்த படத்தை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அஃபிஷியல் அப்டேட் வரும்போது தான் நமக்கு தெரியும். அதுவரை வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் ரஜினிகாந்தோட ஃபேனாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க.